ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். சப்ஸ்டிடியூட்னா என்ன? ஓல்டு டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்றது, ஒரு டெக்ஸ்டையோ ஒரு கேரக்டரையோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு, ஒரு நம்பரையோ ரீப்ளேஸ் பண்றது. அதாவது ஒரு லெட்டரை மாத்திட்டு ஒரு லெட்டரையோ வேர்டையோ மாத்திட்டு புதுசா ஒரு வேர்டு வைக்கிறது. ஓல்டு டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் இன்டு நியூ டெக்ஸ்ட். அதுக்கு வந்து சப்ஸ்டிடியூட் யூஸ் ஆகுது. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது மாதிரி தான். பட் இதுல கொஞ்சம் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. இது ஃபார்முலா பேஸ்டு. இதுல யூஸ் பண்ணி பண்றதுனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இதுல இருக்கு. சில அட்வான்டேஜஸ் அதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறது நான் பிராக்டிகலோட உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்னோட வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன்ஸ். அதோடைய சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா, எப்போதுமே நம்ம ஃபார்முலாவுக்கு முன்னாடி வந்து ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். சப்ஸ்டிடியூட்னு அடிங்க. ஓகேங்களா? அடிச்சுட்டு வந்து இதான் சின்டாக்ஸ். இதுல வந்து 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம எந்த டெக்ஸ்ட்ல பார்க்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டெக்ஸ்ட். ஓல்டு டெக்ஸ்ட்ங்கிறது அந்த இருக்கக்கூடியதான் வந்து இப்ப டெக்ஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி இப்ப நான் சப்ஸ்டிடியூட் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா இப்ப ஏசி இருக்கு, அதை வந்து XYன்னு மாத்தணும். 2 இடத்துல இருக்கு அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல நீங்க பண்ணலாம்னு கேட்கலாம். இதுல என்ன ஆகும்னா, இந்த இங்கேயும் ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. அப்போ ரீப்ளேஸ் கொடுத்தோம்னா, ஆல் கொடுத்தோம்னா எல்லா ஏ XYன்னு மாறிடும். எனக்கு வந்து இந்த 2வது ஏ மட்டும் தான் மாத்தணும், அதை 2வது ஏடி எடுத்துட்டு XYன்னு மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி இது யூஸ் ஆகும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ 15 + 25 இருக்கு, அதை வந்து ரீப்ளேஸ் 15 இந்த பிளஸ் பண்ணி பண்ணணும். அப்புறம் வந்து ராம் அண்ட் குமார்னு இருக்கு, அந்த அண்டு எடுத்துட்டு இந்த மாதிரி போடணும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது பார்க்க போறோம். இந்த இதுல வந்து அந்த ஹாஷ் சிம்பிளை ரிமூவ் பண்றது, கேட்டுக்கு இது வந்து ஃபைண்ட் அண்ட் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ் உள்ளது. ஓகேங்களா? கேஸ் சென்சிட்டிவ்னா கேபிட்டல் லெட்டர் மட்டும் தான் மாத்தும், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் மட்டும் தான் மாத்தும். அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆதார் நம்பர்ல வந்து ஹைபன் இருக்கு, அந்த ஹைபன்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? அதெல்லாம் எப்படி இப்ப வந்து பெரிய லார்ஜ் டேட்டாவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து எனக்கு 2 ஹைபன் இருக்கு. இதுல வந்து எனக்கு வந்து செகண்ட் ஹைபனை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும். ஃபைண்ட்ல வந்து அந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல போய் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ல போய் நம்ம பண்ணணும்னா இப்போ என்ன ஆகும்னா, 2மே ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? எனக்கு வந்து மைனஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஹைபன் எடுத்துட்டு நார்மலா ஆகும்னா 2மே ரீப்ளேஸ் ஆகும். 1 மட்டும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கமாண்ட் தான் யூஸ் ஆகும், ஃபங்க்ஷன் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதெல்லாம் நான் இப்போ சொல்லி தர போறேன். அதே மாதிரி இப்போ வந்து நேம் அண்ட் இயர் இருக்கு. இப்போ வந்து 2005 இருக்குது, எல்லாத்தையும் 2009 மாத்தணும் அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். இப்போ வந்து ஹைபன் வேணும், இயருக்கும் அந்த நேமுக்கும் இடையில ஹைபன் வேணும். இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம எப்படி பண்றதுங்கிறத இப்போ பிராக்டிகலா சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போலாம். இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் வந்து 1-2 டேட்டானா பரவாயில்ல, பெரிய லார்ஜ் டேட்டாவில் இருக்கு. சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் அதோடைய சின்டாக்ஸ் தெரியலன்னா நீங்க ஒன்றும் ஸ்பெல்லிங் பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் அது சொல்லி தரேன். ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட்னு அடிச்சுட்டு ஓப்பன் பிராக்கெட் டேப் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்துடும். ஓகேங்களா? SUB 3 கேரக்டர் அடிச்சா போதும். இது வந்து டெக்ஸ்ட், ஓல்டு டெக்ஸ்ட், நியூ டெக்ஸ்ட், இன்ஸ்டன்ஸ்ங்கிறது. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஆப்ஷனல். அதை பத்தி நான் அதையும் சொல்லி தரேன். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட்ங்கிறது நம்ம எந்த டெக்ஸ்ட்ல மாத்த போறோமோ அது அந்த டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஓல்டு டெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்ல என்ன மாத்தணும் அப்படிங்கறது ஓல்டு டெக்ஸ்ட். நியூ டெக்ஸ்ட்ங்கிறது அதை எடுத்துட்டு நியூவா மாத்த போறோம். ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பர்ல வந்து ஏடிங்கிறத எடுத்துட்டு XYன்னு எனக்கு மாத்தணும். ஓகேங்களா? இப்ப டெக்ஸ்ட்ங்கிறது இந்த டெக்ஸ்ட் இதை குறிக்கும். ஓல்டு டெக்ஸ்ட்ங்கிறது இதுல எதை மாத்த போறீங்க, ஏடிங்கிறத நான் மாத்தணும், அதான் வந்து ஓல்டு டெக்ஸ்ட். நியூ டெக்ஸ்ட்ங்கிறது ஏடியை எடுத்துட்டு XYன்னு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணணும், அதுதான். ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப 2 ஏ இருக்கு, இதுல ஒரு இங்க பாத்தீங்கன்னா ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம நான் வந்து சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன்னா 2 ஏவும் ரீப்ளேஸ் ஆயிட்டு, ஓகேங்களா, இப்ப ஏ மாத்தணும்னா 2 ஏவும் ரீப்ளேஸ் ஆயிட்டு XYன்னு மாறிடும். ஓகேங்களா? அதனால இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ 1 அந்த ஏ மாத்தணுமா, இந்த 2வது ஏ மாத்தணுமா. இப்போ ஒரு வேர்டுல வந்து ஒரு 2 ஏ இருக்குன்னா இன்ஸ்டன்ஸ்ங்கிறது வந்து 1 மாத்தணும்னா 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1வது ஏ மட்டும் நம்ம நியூ டெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆகும். 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2. நான் ப்ராக்டிக்கலா சொல்லித்தரேன், வாங்க போலாம் வீடியோக்குள்ள. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் உள்ளது, அதுவும் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து ஒன்னும் இல்லை, நான் இதை டெலிட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்டிடியூட்னு அடிங்க. SUP அடிச்சிங்கனாலே இங்க கீழே வரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா சப்ஸ்டிடியூட்னு இருக்கு. இமிடியேட்டா டேப் அடிங்க, ஃபுல்லா டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்போ வந்து இதுல என்ன கேக்குது பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட். பார்த்த மாதிரி சின்டாக்ஸ்ல பாருங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட்னா இந்த டெக்ஸ்ட் தான் நான் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓல்டு டெக்ஸ்ட். இதுல எது மாத்த போறோம், இந்த ஏ எனக்கு மாத்தணும்னா ஏன்னு மட்டும் கொடுங்க. டெக்ஸ்ட் எல்லாம் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடு. ஓகேங்களா? கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால எது இருக்கோ அதை நீங்க கரெக்டா கொடுக்கணும். இப்போ ஏடி நான் எடுத்துட்டு, ஓகேங்களா, ஏ எடுத்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து பின்னு மாத்தணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல கொடுங்க. இது வந்து நியூ டெக்ஸ்ட். பிங்கிறது நியூ டெக்ஸ்ட். இப்போ இன்ஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கலன்னா என்ன நடக்குது, கொடுத்தா என்ன நடக்குதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். டெக்ஸ்ட்ங்கிறது A1ங்கிறது டெக்ஸ்ட். அதுல வந்து ஓல்டு டெக்ஸ்ட் எதை மாத்தணும், ஏவை மாத்தணும். ஏ எல்லாம் மாத்தணும்னா ஏ. அதுல வந்து நியூ டெக்ஸ்ட் வந்து பி. இப்போ ஏங்கிறத பியா மாத்தணும். கொடுத்துட்டு என்டர் தட்டுங்க. வித்தவுட் இன்ஸ்டன்ஸ் 4வது கொடுக்கல. நான் இன்ஸ்டன்ஸ்ங்கிறது நான் கொடுக்காம என்டர் தட்டினா என்ன ஆகும்னா பாருங்க, இப்ப மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏ வந்து பின்னு மாறிடுச்சு. நம்ம அதான் ஃபார்முலால கொடுத்துருக்கோம். ஏ எல்லாம் பியா மாத்தணும் அப்படி. பியா மாறிடுச்சு. இந்த ஏவும் பின்னு மாறிடுச்சு. இங்க இடையில வர பியும் ஏயும் பின்னு மாறிடுச்சு. இது கேட்கலாம், நீங்க இதை வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்லயே மாத்திடலாம், எதுக்கு இதுல போய் ரிஸ்க் எடுக்கிறீங்க? அதுக்குதான் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்ப நான் இந்த இடத்துல இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ 1 மட்டும் மாத்தணும் அப்படின்னா 1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் மாறும். ஓகேங்களா? 1ன்னு கொடுத்தனா ஏங்கிறது ஃபர்ஸ்ட்ல உள்ள ஏ மாறும். இப்போ 2வது ஏ மாத்தணும்னா அந்த ஃபார்முலால இன்ஸ்டன்ஸ் காலம் வருது பாத்தீங்களா, கடைசி காலம். இல்ல 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2வது லெட்டர் அந்த சென்டென்ஸ்ல வரக்கூடிய 2வது ஏ எங்க இருக்கோ ஏ எடுத்துட்டு பின்னு மாத்தணும். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட்ல ஏ எடுத்துட்டு பின்னு மாத்தணும். ஓகேங்களா? என்னோட கான்செப்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஏ மாத்தணும்னா இன்ஸ்டன்ஸ்ல 1ன்னு கொடுங்க. இல்ல 2வது இடத்துல மாத்தணும்னா 2ன்னு கொடுங்க. 3வது இடத்துல இருந்துச்சுன்னா 3, 4ன்னு கொடுத்துக்கலாம். அதான் இன்ஸ்டன்ஸ்னு சொல்றது. நீங்க கொடுக்காம கொடுத்தீங்கன்னா 2ன்னு கொடுத்தனா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இப்ப 2வது ஏ மட்டும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ மட்டும் மாறி டின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும், இந்த கடைசி இது ஆப்ஷன்ஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும், 2 ஏவும் பியா மாறிடும். இதுல இருக்கக்கூடிய இந்த ஏவும் இந்த ஏவும். ஓகேங்களா? இப்போ வந்து இது மாதிரி நீங்க இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஏ எல்லாம் பியா மாறிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி மாத்துறது. அடுத்தது வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த மாதிரி எனக்கு பிளஸ்ங்கிறத எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், இப்ப இது அந்த நடுப்புற இருக்கிற பிளஸ் சிம்பிள் எடுத்துடணும் அப்படின்னா ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட். இது 2வது எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் உங்களுக்கு வேரியஸ் இதா ஈஸியா புரியும். நான் ஒரு 5 எக்ஸசைஸ் சொல்லி தரேன். ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு, ஓகேங்களா, இது வந்து என்னது டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்ல போய் மாத்த போறோம், இதுலதான். அதுல வந்து என்னது கமா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஓல்டு டெக்ஸ்ட். இதுல வந்து ஓல்டு டெக்ஸ்ட் என்னது டபுள் கோட்ஸுக்குள்ள எதா இருந்தாலும் டெக்ஸ்ட் அடிக்கணும். பிளஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல இருக்கு, அதனால கேப்ஸ் கொடுத்தாதான் ஒர்க் ஆகும். கேஸ் சென்சிட்டிவ் உள்ளது இது. ஓகேங்களா? கமா கொடுங்க. அடுத்தது வந்து நியூ டெக்ஸ்ட். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், வித்தின் கோட்டுக்குள்ள பிளஸ் சிம்பிள் எனக்கு வரணும். பிளஸ் இங்கிலீஷ் லெட்டர்ல இருக்க PLUS எடுத்துட்டு பிளஸ் வேணும். இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் இங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் பிளஸ் வருது, அதனால இன்ஸ்டன்ஸ் கொடுக்க வேண்டும். ஓகேங்களா? நீ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா மாத்திரும். க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டேன், என்டர் தட். இப்போ வந்து 10 + 20 அப்படின்னு வந்துருச்சு. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? Ctrl+C Ctrl+V இதுவும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இப்ப ராம் அண்ட் குமார்னு இருக்கு. அதை எடுத்துட்டு இந்த அண்டு சிம்பிள் அண்டை போடணும். அது எப்படி பண்றதுங்கிறது அதே மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம சினாரியா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ஸ்டிடியூட் தான். ஓகேங்களா? கொடுத்துட்டு இது இந்த சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், அண்டு டபுள் கோட்ஸுக்குள்ள இப்போ ஸ்மால் அண்டு அடிக்கிறேன். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக கோட்ஸுக்குள்ள இந்த அண்டு நியூவா இது கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? என்ன ஆகுது, நடுப்புற இருக்கக்கூடிய அண்டு பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், A6 அண்டு எடுத்துட்டு அண்டு போட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை காப்பி பேஸ்ட் பண்றேன். பாருங்க, உங்களுக்கு இது காப்பி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இங்கேயும் ஒரு AND அண்டு இருக்கு, இங்கேயும் ஒரு AND சாண்டுக்குள்ளே ஒரு அண்டுன்னு இருக்கு. அதனாலதான் நான் இதை வந்து கலர் பண்ணியிருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதை காப்பி பேஸ்ட் பண்ணும்போது இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து வாட்டர் அண்டு திருப்பி அண்டுன்னு வந்துருச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலனால வந்து அண்டுங்கிற இடத்துல இது ஒரு அண்டா எடுத்துக்குது, அதுல ஒரு இடையில வர அண்டையும் சேர்த்துட்டு அது என்ன ஆகுது, 2 ஆம்பரசன் சிம்பிளா போயிடுச்சு. இப்ப இந்த மாதிரி கேஸுக்கு தான் இதுல வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் வந்து 1, 2 ஃபர்ஸ்ட் மாத்தணும்னா 1 கொடுங்க, 2வது மாத்தணும்னா 2ன்னு கொடுங்க. இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மட்டும் தான் மாத்தணும்னால நான் 1ன்னு கொடுத்துறேன்.
கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் அண்டு மட்டும் தான் மாறும். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் அண்ட் சாண்ட்னு எக்ஸாக்டா வந்துருச்சுங்களா? ஓகே, இந்த மாதிரி கேஸுக்கு இப்போ இதுலயே வந்து நான் 2ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்க. இன்ஸ்டன்ஸ் 2ன்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் அண்டு மாறாது, ரெண்டாவது வர்ற இந்த அண்டு வந்து எடுத்துட்டு இந்த சிம்பிள் வந்துருச்சு. கிளியரா புரிஞ்சுதுங்களா? அதனால இது கேஸ் சென்சிட்டிவ் ஆனது. ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம இப்போ இதை காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இடத்துல இங்கேயும் பாத்தீங்கன்னா அது மாதிரி தான். இங்க வந்து சாண்ட் அண்ட் லேண்ட்னு கொடுத்துருக்கேன். இதுலயும் 3 அண்டு வருது. இப்போ நான் வந்து இன்ஸ்டன்ஸுங்கிற இடத்துல போயிட்டு நான் இப்போ வந்து 2 மாத்தணும், 2 மட்டும்தான் மாத்தணும் அப்படின்னா கமா கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு என்டர் தட்டுறேன். பாருங்க கரெக்டா வந்துருச்சுங்களா? இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் அண்டு, இது 2வது அண்டு, இது 3வது அண்டு. இப்போ நான் 3வது மாத்தணும்னா இங்க 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 மட்டும் மாறும். இது வந்துருச்சு பாருங்க, 1 2 மாறல, இந்த அண்டு இதுவும் மாறல, இதுவும் மாறல, லாஸ்ட் மட்டும் மாறிடுச்சு. இன்ஸ்டன்ஸ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா 1ங்கிறது மாறும். கிளியருங்களா? இது அந்த அண்டு மாறிடும். அதுக்குதான் வந்து இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இதுல போய் நீங்க பண்ணீங்கன்னா எல்லாமே மாறி போயிடும். ரீப்ளேஸ் இங்க போயிட்டு ஃபைண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிற அத்தனை அண்டுமே ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா ஆயிடும். பட் இந்த ஃபார்முலாவில் அந்த மாதிரி ஆகாது. இது ஒரு அட்வான்டேஜஸ். நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதேதான் ரூம் இதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து கேபிட்டல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன், ஈக்குவல் டு இப்போ வந்து சப்ஸ்டிடியூட் ஓப்பன் பிராக்கெட், இது வந்து டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட் கமா நீ அதுல என்ன மாத்த போறேன், அண்டு மாத்த போறேன். இப்போ ஸ்மால் அண்டு கொடுக்குறேன். பாருங்க என்ன ஆகுது, இங்க வந்து கேபிட்டல் ஏ இருக்கு, பட் நான் கொடுக்கறது வந்து ஸ்மால் அண்டு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு அது மாத்த போறேன். இந்த சிம்பிள் வந்து அதே மாதிரி தான் போன வாட்டி சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் அண்டு கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. ஓகேங்களா? அந்த சேஞ்சஸ் எதுவுமே ஆகல. சிம்பிள் கொடுத்துருக்காங்க, நான் கரெக்டா தான் கொடுத்துருக்கேன் ஃபார்முலாவில். ஏன் மாறலன்னா இங்க கேபிட்டல் ஏ இருக்கு, இந்த அண்டுல வந்து கேபிட்டல் ஏ இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஏ இருக்கு. அதனால இங்க வந்து நம்ம இங்க ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால் ஏன்னு கொடுத்துருக்கோம். அதனால அது ரீப்ளேஸ் ஆகல. அதனால இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு கேபிட்டல் ஏ கொடுத்தேன்னா கரெக்டா ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதனால வந்து கேபிட்டல் ஏக்கும் ஸ்மால் ஏக்கும் வேரியேஷன் இருக்கு. அதை நம்ம கேர்ஃபுல்லா கொடுக்கணும். ஓகேங்களா? கேஸ் சென்சிட்டிவ் உண்டு. இப்போ அதே தான் அடுத்தது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். அடுத்தது மாறிடுச்சு. ஓகேங்களா? வாட்டர் இதே தான். இப்போ இதுல வந்து இயர் மாத்தணும்னா நம்பர் மாத்தணும். இப்போ ஓகேங்களா? இப்போ 2016 எடுத்துட்டு 2017 மாத்தணும் அப்படின்னா ஈஸி. இல்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல 2 இடத்துல வருது, 2ஐயும் மாத்தணும் ஒரே நேரத்துல அப்படின்னா ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் தான். அதே தான் பாத்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எதை மாத்த போறோம், இயர் மாத்த போறோம். அதனால பிராக்கெட் தேவையில்லை. 2016 எடுத்துட்டு 2020 மாத்தணும் அப்படின்னா 2020 க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கல, அதனால என்ன ஆகும்னா 2016 நம்பருக்கு வந்து டபுள் கோட்ஸ் தேவையில்லை, டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் என்று கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் வந்து 16ங்கிறது 2016 16ங்கிறது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் மாறணும், ரெண்டாவது மாறக்கூடாதுன்னா இடத்துல நீங்க 1ன்னு கொடுங்க, இன்ஸ்டன்ஸ் 1ன்னு கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் மாறி இருக்கு பாருங்க, 20 மாறிடுச்சு, செகண்ட் மாறல, இந்த 2016 மாறல. எனக்கு ரெண்டாவது மாறணும்னா 2 கொடுங்க, 2 மட்டும் கொடுங்க. ரெண்டாவது மாறும், ஃபர்ஸ்ட் மாறாது. 2016 இருக்கு, இங்க இது மட்டும் மாறி. ரெண்டுமே மாறணும்னா அந்த இன்ஸ்டன்ஸே கொடுக்காதீங்க, கொடுக்கலன்னா மாறாது. ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இந்த இப்போ பாருங்க கேஸ் சென்சிட்டிவ் இருக்கு. அதே மாதிரி சப்ஸ்டிடியூட் உங்களுக்கு ஏன் எக்ஸாம்பிள் நிறைய கொடுக்குறேன்னா உங்களுக்கு நல்லா மனசுல பதியணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி இருக்கு. கேட்டுன்னு இருக்கு. இப்போ வந்து டபுள் கோட்ஸ்ல கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல ஸ்மால் கேட்னு கொடுக்குறேன். அப்ப கொடுத்துட்டு நியூ வந்து டாக்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? டாக்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து மாறல, கேட்டுன்னு கொடுத்துருக்கோம். நம்ம இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா ரெண்டுமே மாறிடுன்னு சொன்னேன். ஆனா ஏன் மாறல, ஃபர்ஸ்ட் மாறலன்னா அது கேஸ் சென்சிட்டிவ். நம்ம ஸ்மால் CAT கேட்டுன்னு கொடுத்தோம். அதனால இதுல வந்து ஸ்மால் கேட் இது மட்டும் தான் எடுத்து அதை டாக்னு மாத்தி இருக்கு. ஓகேங்களா? கேட் எடுத்து டாக்னு மாத்த சொன்னோம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல ஹேஷ் சிம்பிள் எடுக்கணும்னா இப்போ எத்தனை 5 6 இடத்துல இருக்கு ஹேஷ் சிம்பிள், அதை மாத்தணும்னு வச்சுங்களா? இதே தான் சப்ஸ்டிடியூட். இப்போ இதை எடுத்துட்டு கமா ஒரே ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள ஹேஷ் சிம்பிள் அடிங்க, டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க, கமா பிளாங்கா விட்டுருங்க. ஓகேங்களா? எதுவுமே இல்லைன்னா டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி பின்னாடி இருந்த எல்லாமே ஹேஷ் சிம்பிள்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். இப்போ எனக்கு இந்த ஆதார் கார்டில் வந்து இந்த மாதிரி எனக்கு நம்பர் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணாலும் நம்மளால மாற்ற முடியும். அது குயிக்காக பாருங்க. இது எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு அடிங்க, சப்ஸ்டிடியூட் டேப் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் இதுல என்ன பண்ணணும், ஹைபன் மாற்றணும். டபுள் கோட்ஸுக்குள்ள ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் கமா ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ எனக்கு இன்ஸ்டன்ஸ் கொடுக்காம நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன்.
பாருங்க இந்த ரெண்டுமே மாறிடுச்சு. இந்த நம்பர்ஸ் ஹைபன் ரெண்டுமே எடுத்தாச்சு. இப்போ நான் இன்ஸ்டன்ஸ் 2ன்னு கொடுத்தேன்னா இங்க என்ன ஆகுது, கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆப்ஷனல் தான் அது. இப்போ நீங்க 2ன்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்து 2ன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இது மட்டும் மாறும், ஃபர்ஸ்ட் மாறாது. இப்போ இந்த ஹைபன் மாறாது, இது ரெண்டாவது ஹைபன் மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ 1ன்னு கொடுத்தேன்னா நான் சொன்ன மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் இது மாறிடுச்சு, செகண்ட் மாறாது. ஓகேங்களா? இப்போ நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து இது காப்பி பேஸ்ட் ஆயிடுச்சு இந்த நம்பர். சப்போஸ் இது வந்து ஃபார்முலாவில் இருக்கு, நான் இப்போ இதை டெலீட் பண்ணேன்னா இது போயிடும். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இதை காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க, பேஸ்ட் ஸ்பெஷல் போங்க. ஓகேங்களா? வேல்யூன்னு அடிச்சிட்டிங்கன்னா இது பர்மனண்டா வந்துடும். இந்த நம்பர் வந்து பர்மனண்டா சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது ஒரு கேஸ். அடுத்தது இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ராஜ்குமார் 2015 இருக்கு, இதை 2019 மாத்துறது எப்படி, கமா ஹைபன் எப்படி கொடுக்கறது, சப்ஸ்டிடியூட் அதே தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதுல வந்து 2005 இயர்ங்கிறதுனால நான் வந்து அது கொடுக்கல. ஓகேங்களா? கமா கொடுத்துட்டு 2019 அப்படின்னு அடிங்க, அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இமிடியேட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 2005 வந்து 2019 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பெரிய லார்ஜ் டேட்டாலாம் இருக்கு அப்படின்னா வித்தின் செகண்ட்ல உங்களால பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், ஹைபன் வேணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதுல ஹைபன் வேணும்னா நீங்க ஈக்குவல் டு சப்ஸ்டிடியூட் இந்த டெக்ஸ்ட்ல ஹைபன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2015 கொடுத்துருங்க. 2015. ஓகேங்களா? ரீப்ளேஸ் பண்ற டெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஹைபன்கிறதுனால கோட்ஸ்குள்ள கொடுத்துக்கிறேன். கோட்ஸ்ல கொடுத்தாலும் தப்பு கிடையாது. கோட்ஸ்ல கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் வேணாலும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த நம்பர் அப்படிங்க 2020 அப்படி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. புரிஞ்சுதுங்களா? டபுள் கோட்ஸ்ல க்ளோஸ் கொடுக்கும், ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து முன்னாடி வந்து இந்த இயருக்கு முன்னாடி இந்த 2000 முன்னாடி வந்து 2020 மாற்றணும். முன்னாடி ஹைபன் அதனால டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஹைபன் 2020 அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னன்னா 2015 ரீப்ளேஸ் பண்ணணும், ஹைபன் 2020ன்னு நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு ராஜ்குமார். இந்த மாதிரி நம்மளால வந்து ஹைபன் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றது, இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க நிறைய யூஸ் பண்றதுக்கு தான். என்னோட வீடியோ தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோல என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னுடைய சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் இருக்கு, வேர்ட் எக்ஸல் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர். என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து அது கிளியரா புரியும். ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால வந்து தொடர்ந்து பாருங்க தயவு செய்து. அப்புறம் உங்களுக்கு என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வீடியோஸோடைய லிங்க் வந்து அதுல கொடுத்துருக்கோம், நீங்க அதை பார்த்து பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜா வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.